நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஈஸியாக பாஸ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் 80+ எடுக்கிறதுக்கும் சென்டம் எடுக்கிறதுக்கும் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ போங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் எழுதும். ஓகேவா, புக் பேக்கை தரவு பண்ணாலே போதும். நம்மளால் ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, கிரியேட்டிவாக இன்சைட்லேருந்து 1லேருந்து 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்ம 2 மார்க்கும் 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் 10 எழுத போகிறோம். இதில் 28வது 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின், 42வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதே மாதிரி பார்ட் 4ல் வந்து கொஸ்டின் நம்பர் 43 44 ரெண்டுலேயுமே 2 கொஸ்டின் கூட்டு 1 எழுதுற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன வரும்னா ஜாமெண்ட்ரியும் கிராஃபும் தான் அதில் வரும். ஓகேவா, இதுதான் நம்மளோட சிலபஸ்ஸு. இப்போ நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், அதாவது ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் எதுனா சாப்டர் நம்பர் 2, 3, 5, 7. ஓகேவா, இந்த 4 சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக்கில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பானா மினிமம் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதுலேயும் இந்த 3வது சாப்டர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் அணிகள் மேட்ரிக்ஸ் மட்டுமே தனியாக கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஈஸியான சாப்டர்னு பார்க்க போனால் 1, 8. ஓகே, இந்த ஏன் சொல்கிறேன்னா இந்த 4 சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக தர முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்போட்டி இந்த ஈஸியாக இருக்கிற 2 சாப்டர் தர பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது ஈஸியான பாஸ் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், புக் பேக்கில் உள்ள எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா, அதை படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 10 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 1, 8 இது ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அதுக்கப்புறம் பயிற்சி எக்ஸசைஸ் 3.15, 4.1, 4.2, 4.4 இதோட பயிற்சி மற்றும் எடுத்துக்காட்டு செம்ம எழுதி பார்த்துருங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அணிகள் 3.17, 3.18, 3.19 இதில் உள்ள பயிற்சி சம் ஃபுல்லத்தையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் 4ல் ஒரு 3 தியரம் வரும். பார்க்க முடிஞ்சால் 5 தியரம் பார்த்துருங்க. இல்லை அட்லீஸ்ட் தியரம் 1, 3, 5 இதை நல்லா பார்த்துருங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நம்மளால் 4 2 மார்க் 4 5 மார்க் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஃப் ஜாமெண்ட்ரி கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்த்தோம்னா 16 மார்க். ஆக மொத்தம் ஈஸியாக பாஸ் 54 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா, நம்மளால் மினிமம் 54 மார்க் தாராளமாக எடுக்கலாம். இதுவே கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா 5 5 மார்க்கு 5 2 மார்க் கூட எழுதலாம். ஓகேவா, நான் சொன்ன பயிற்சி எக்ஸசைஸ் உள்ள எல்லா கொஸ்டினும் பார்த்துருங்க. எடுத்துக்காட்டோட பார்த்து எழுதி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈஸியாக 54 மேலே கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த 3 தீரம் சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்னா கோண இது சமவெட்டி தீரம், பிதாகரஸ் தீரம், தேல்ஸ் தேற்றம். ஓகே, இந்த 3லேருந்து ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக தீரம் 2 4 பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்து ஈஸியாக 80+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான இருக்குது. ஏற்கனவே அதில் சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 1, 8 ஃபுல்லாக பார்த்துணும். பார்த்துட்டு நம்ம சாப்டர் நம்பர் 2, அதாவது பாடம் 2ல் பயிற்சி 2.1, 2.2, 2.5, 2.9 இதில் உள்ள எடுத்துக்காட்டு வேறு பயிற்சி வினாக்கள் இது ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 3ல் பயிற்சி 3.3, 3.7, 3.8, 3.9, 3.14 ஓகே இதில் உள்ள ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த அணிகள் பார்த்தீங்களா மேட்ரிக்ஸு இதிலிருந்து தனியாக கொஸ்டின் வரும். ஓகே, 3ஆம் வீட்டிலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, 3 5 மார்க் வந்து நம்ம சாப்டர் 3லேருந்து எதிர்பார்க்கலாம். அதனால் சாப்டர் 3க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3.17, 3.18, 3.19 இதில் உள்ள எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. அதே மாதிரி 4th யூனிட்லாம் சொன்ன மாதிரி அந்த 5 தியரம் பார்த்துருங்க. இல்லாட்டி 1 3 5 இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாப்டர் 5ல் 5.1, 5.4 இதில் உள்ள பயிற்சி கணக்கில் மற்றும் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு தான் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா, அதே மாதிரி சாப்டர் 6ல் வந்து நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 7ல் 7.4 பார்த்துருங்க. இதை பார்த்தாலே போதும், நம்மளால் 80+ எடுத்துடலாம். ஓகே, இது போக புக் பேக் 1 மார்க்கு பிடிஐ கொஸ்டின் உங்கள் ஸ்கூல் நடந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நம்மளால் தாராளமாக 90+ தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா, இது போக அடிஷ்னலாக யூனிட் எக்ஸசைஸ், அதாவது அழகு பயிற்சிகள் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 2வது சம் பார்த்துக்கோங்க, செகண்ட் யூனிட்டில் 8வது சம் பார்த்துக்கோங்க, 5வது யூனிட்டில் வந்து
2வது சம் பார்த்துக்கோங்க. 7வது யூனிட்டில் வந்து 5ம் 10ம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வடிவியல் ஜாமெண்ட்ரி வேற வரைபடம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ங்கிறது எடுத்துக்காட்டு சம்மு, எக்ஸசைஸுங்கிறது பயிற்சியில் உள்ள சம்மு. ஓகேவா? கணிப்பு தர்றீங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் 2 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எதுவும் ஒபி பண்ணிடாதீங்க. ஓகே, இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக படிங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வட்டமும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக தான் கேட்குறாங்க. 8 கொஸ்டின் வரைக்கும் தாராளமாக அட்டம் பண்ணலாம். ஓகேவா? கம்பல்சரி கொஸ்டின் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் கிரியேட்டிவாக கேட்பாங்க. கிரியேட்டிவாக கேட்டாலும் அது ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். ஓகே, எல்லா புக்லேயும் உள்ள ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத கொஸ்டினுக்கு ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், மார்க் கிடைக்கும். அதே மாதிரி நிரூபிக்க கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினில் ஆன்சர் தெரியலையோ கடைசியில் நிரூபிக்கப்பட்டுன்னு சொல்லி வச்சுருங்க. அதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வேறு கமெண்ட் பாக்ஸ் ரெண்டுலேயுமே லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி முடிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.